மேத்தமெட்டிக்ஸ். ஓகே சாரி, ஈவென்ட் பார்க்கலாமா? உங்களுக்கான ஈவென்ட். இந்த கிளாஸ் தான் படிச்சாங்க, அப்படி என்னதான் பேசிக்கிறாங்க? வாங்க பார்க்கலாம். வெல்கம் மேம். உங்களை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. என்னோட பேர் சுமித்ரா. அந்த கல்லூரியில 1997 to 2000 பேட்ச்ல படிச்சோம். ஓகே. இப்போ வந்து கள்ளிக்குளம் காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கிறேன். ஓகே ஓகே. நீங்க தான் ஆர்கனைசரா இருக்கு. 2021ல நான் மறுபடியும் இந்த ஊருக்கு வந்தேன். சென்னையில இருந்துட்டு மறுபடியும் இங்க வந்தேன். ஓகே. இந்த காலேஜ் முடிச்சு போய் 25 இயர்ஸ் ஆகுது. அப்படிதானே? எப்படி உங்களுக்கு இந்த ஈவென்ட் வைக்கலாம்னு ஒரு ஐடியா? பல நாள் கனவா? இப்படி பல நாள் கனவு தான். நான் இங்க 21ல வந்ததுக்கு அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும்னு தோணுச்சு. ஏன்னா எல்லாரும் இங்க படிச்சு எல்லாருமே கண்டிப்பா மிஸ் பண்ணிருப்பீங்க. மேரேஜ் அப்படி இப்படின்னு எல்லாரும் ஒவ்வொரு இடத்துக்கு போயிருக்கும்போது, ஒர்க் ஃபேமிலின்னு போயிருக்கும்போது கண்டிப்பா எல்லாருமே மிஸ் பண்ணிருப்பீங்க. காலேஜுக்குள்ள என்ட்ரு ஆகும்போதே உங்களுக்கு இங்க உள்ள ஃபீலிங்ஸ், நீங்க இங்க இருந்தது, அது எல்லாமே இருந்திருக்கும். அப்படிதானே? கண்டிப்பா கண்டிப்பா. அது நாங்க இந்த கல்லூரிக்கு உள்ள வர்றதுக்கு நீண்ட ஒரு நாள் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தோம். அதுக்கான வாய்ப்பு உருவாக்குறதுக்கு எங்களுக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம். 5 வருஷமா நினைச்சிட்டே இருக்கீங்க எப்படி ஒண்ணு வைக்கணும் ஈவென்ட் அப்படி. 5 வருஷம் கழிச்சு இது 25th இயர்ல கண்டிப்பா வச்சே ஆகணுங்கிறதுக்காக நாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கோம். ஓகே மேம், தேங்க்யூ. வெல்கம் சார். உங்களை பத்தி நீங்க இன்ட்ரோ பண்ணுங்க. நான் அண்ணா காலேஜ்ல 97 to 2000 படிச்சேன். படிச்சுட்டு இப்போ இந்த காலேஜ்ல ரீயூனியன் நாங்க ரொம்ப நாளா பிளான் பண்ணோம். பட் 25 வருஷம் கழிச்சு காட்ஸ் பிளேஸ் இப்பதான் கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பு. நான் இப்ப சென்னையில இருக்கேன். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கிரைம் பிரான்ச்ல இருக்கேன். ஆமா, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சென்ட்ரல் கிரைம் பிரான்ச்ல இருக்கேன். கமிஷனர் சார் டீம்ல இருக்கேன். அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இவங்க சொன்னாங்க முன்னாடியே பிளான் பண்ணோம். இப்ப சொன்னாங்க இதுக்காகவே நான் லீவ் போட்டேன். ஆமா, இதுக்காகவே நான் லீவ் போட்டு இந்த ஃபங்க்ஷனை வந்து கொஞ்சம் நல்லபடியா பழைய டீச்சர்ஸ் எல்லாம் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்கலாம், மீட் பண்ணலாம். டீச்சர்ஸ் இது அப்ராட்ல இருக்கவங்க கூட அப்போல டீச்சர்ஸ் எல்லாமே இப்பவும் இருக்காங்களா? என் பேட்ச்மேட் அப்ராட்ல இருக்கவங்க கூட வந்திருக்கான். நேத்து நைட் தான் வந்திருக்கான். நாளைக்கு ரிட்டர்ன் போறான். இதுக்காகவே ஒரு நாளைக்கே லீவ் போட்டு வந்திருக்கான். ஆமா, அதனால அவன் இப்ப வந்துருவான். எல்லாரும் நம்ம மீட் பண்ணலாம். இந்த காலேஜ்ல மறக்க முடியாத அனுபவம் அப்படினா எது சொல்றீங்க? மறக்க முடியாத அனுபவம். நாங்க ஒரு டீமா இருந்தோம். அப்ப ஃபுல்லா மேட்ச் இருப்போம். ஓகே. அப்ப படிப்புல கான்சன்ட்ரேஷன் பண்ணல, விட்டுட்டேன். அதுக்கு அப்புறம் தான் அரியர் எல்லாம் போட்டு அப்புறம் எழுதிட்டோம். நல்லபடியா முடிஞ்சிருச்சு எல்லாம். ஓகே சார். ஓகே ஓகே ஓகே. Thank you சார். வெல்கம் மேம். உங்களை பத்தி இன்ட்ரோ பண்ணுங்க. என் பேர் பத்மாவதி. நான் அந்த பேட்ச் வந்து 1997 ஆமா 2000ல நாங்க இந்த பேட்ச் முடிச்சோம். இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் நாங்க எல்லாரும் ஒன்னா மீட் பண்ண போறோம். அது ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. அண்ட் ஐ எம் வெரி மச் ப்ரவுட் தட் இன்னைக்கு என்னால வந்து இதை ஜாயின் பண்ண முடியுமா முடியாதான்னு இருக்கும்போது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் இதை அரேஞ்ச் பண்ண என்னுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். என்னுடைய ப்ரொஃபசர்ஸ் எல்லாரையும் பார்க்க போறீங்க. ஐ அம் சோ ஹாப்பி. ஆமா, முடிச்சு எப்படி 25 இயர்ஸ் ஆயிட்டல. எப்படியுமே உள்ள என்டர் ஆகும்போது எல்லாமே மிஸ் பண்ணிருப்பீங்க நிறைய இது. ஓகே ஓகே. சரி, உங்ககிட்ட ஒரு क्वेश्चन கேட்கலாமா? இந்த காலேஜ்லயே நீங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ்க்கு வட்ட பேர் வச்சிருப்பீங்களா இல்லையோ, ஆனா கண்டிப்பா ப்ரொஃபசருக்கு வச்சிருப்பீங்க. சொல்லி ஞாபகம் இல்லையா? ஏதாவது ஒரு சில ஆக்சுவலி எனக்கு சார் என் பேர் பத்மாவதி, சார் பேர் பத்மநாதன் ஒரு சார் உண்டு. அதை வச்சு என்ன எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே. அவங்களே வச்சு கிண்டல் பண்ணுவாங்க. வெல்கம் மேம். உங்களை பத்தி நீங்க இன்ட்ரோ பண்ணுங்க. என் பேர் நாகேஸ்வரி. 97 2000 பேட்ச். இப்போ ரீயூனியன் 25 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த காலேஜ் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்றதுலயும் ரொம்ப ஹாப்பியா. என்ன ஒர்க்ல இருக்கீங்க நீங்க? நான் டீச்சிங் பீரியட்ல இருந்து பிள்ளைங்களுக்காக இப்போ வந்து வீட்ல தான் இருக்கேன். ஓகே ஓகே. இந்த காலேஜ்லயே நீங்க 3 இயர்ஸ் படிச்சிருப்பீங்க அப்படிதானே? எப்படியும் அதுலயே மறக்க முடியாத இயர், நல்லா என்ஜாய் பண்ணி கிளாஸே நல்லா ஜாலியா இருந்த இயர் அப்படின்னா அது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் செட் ஆகல. அதுக்கப்புறம் நாங்க ஒரு 5 பேர் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸா இருந்தோம். இப்போ அந்த 5 பேர்லயும் நாங்க வந்து 2 பேரும் ரொம்ப க்ளோஸ். பத்மாவதி, நான் ஒண்ணு, நாகேஸ்வரி. அப்பலாம் எப்படி கிளாஸ் எல்லாம் ஃப்ரீயா இருக்குமா இல்ல எல்லா பீரியடும் கரெக்டா நடக்கிற மாதிரி? இல்ல, எல்லா பீரியடும் கரெக்டா இருக்கும். நாங்க கிளாஸ் கட் பண்ணல மாட்டோம். படிக்கமோ படிக்கலையோ கிளாஸ் கட் பண்ணி எங்கேயும் சுத்துறது அதெல்லாம் கிடையாது. ஆனா அது கரெக்டா இருக்கும். 25 இயர்ஸா இப்ப நானும் இவளும் இன்ன வரைக்கும் டச்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்போ சேர்ந்தே தான் வரோம். நீங்க மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கு. வேற யாராவது 5 பேர் குரூப்ல எல்லாரும் பேசுறோம். ஆனா இவங்க நானும் மட்டும் ரொம்ப க்ளோஸா ஃபேமிலி ஃப்ரெண்டா இன்ன வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருக்கோம். எங்க டிராவல் வந்து 28 இயர்ஸா டிராவல் ஆயிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. மறக்க முடியாது. ரொம்ப காலேஜ் ஸ்டார்டிங்ல இருந்து 20 இயர்ஸ் தான் நாங்க ரொம்ப ஃப்ரெண்டா இருக்கோம் 2 பேரும். ஓகே மேம், தேங்க் யூ. வெல்கம் சார். உங்களை பத்தி இன்ட்ரோ பண்ணுங்க. என்னோட பேர் நம்பிராஜன். ஊர் பனகுடி. 97 2000ல இங்க படிச்சோம். அவ்வளவுதான், அப்படியே தான் இருக்கு காலேஜ். நாங்க BA BCom 3 பேர் ஒண்ணா இருந்தோம். 3 ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். 3 குரூப்புமே ரொம்ப க்ளோஸா இருந்தோம். BSc மேக்ஸும் BComக்கு சம்பந்தமே இல்ல. ஆனா நாங்க அவங்க ஹிஸ்டரி BA எக்கனாமிக்ஸ் 3 பேரும் அவ்வளவு ஒரு க்ளோஸா இருந்தோம். ரொம்ப அப்ப அன்னோனியமா இருந்த டைம். இப்ப பசங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியல. அப்ப பைக் கிடையாது, மொபைல் கிடையாது, எதுவுமே கிடையாது. நடந்து போயிட்டே அப்படியே எல்லாமே. ஆமா, நீங்க நிறைய பேசுவாங்க. இப்ப பேசுறதுக்கான வாய்ப்பே இருந்தாலும் வாட்ஸ்அப்ல செய்தி அனுப்புறதுனா இது பிறந்த நாளுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் பக்கத்துல இருப்பான். நம்ம கூப்பிட்டு பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல மாட்டோம். அதுபோல வாட்ஸ்அப்லயே Facebookல என்ன செய்வோம்,
கண்டிப்பா ஒரு தகவல் அனுப்பிட்டு அது ஏதோ பிறந்த நாளுக்கு பயங்கரம் அதுக்கு ஒரு 10 லைக் உள்ளதான் பாத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க இப்ப என்ன ஃபீல்ட்ல இருக்கீங்க? நான் இங்க டிகிரி முடிச்சுன்னா அரியர் போட்டு திருப்பி படிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் MBA எல்லாம் முடிச்சுட்டு நான் அபுதாபில இருக்கிறேன். நான் இதுக்காக தான் நிகழ்வுக்காக தான் வந்திருக்கேன். நேற்று நைட்டு 12 மணிக்கு லேண்ட் ஆயிருக்கோம். நானே மனைவி வந்தோம், பசங்க இருக்காங்க, பசங்க அங்க விட்டு நாங்க 2 பேரும் வந்திருக்கோம். நாளைக்கு கிளம்புறோம் திருப்பி வந்தது ரீயூனியன் ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கீங்க அங்க இருந்து. ஆமா. ஓகே ஓகே சரி. காலேஜ்ல படிச்சு இப்ப காலேஜ் கட் அடிச்சிட்டு சினிமா அந்த மாதிரி போய் காலேஜ்ல மாட்டின தரணும் அப்படி ஏதாவது கண்டிப்பா பண்ணிருப்பீங்க? நிறைய சரி சரி. அப்படி பனிஷ்மெண்ட் உங்களுக்கு என்ன கொடுத்துப்பாங்க அந்த டைமிங்ல? இம்போசிஷன்ல எழுத சொல்லிருக்கேன். அவ்வளவுதான் அப்படிதானே? ஆமா, இம்போசிஷனுக்கு வந்து பேரண்ட்ஸ் எல்லாம் கூட்டி வந்து அந்த மாதிரி எல்லாம் பனிஷ் பண்ண மாட்டாங்க. அது பயங்கரமா இருந்து அப்பாலஜி லெட்டருக்கு அப்பாலஜி எழுதுறது நிறைய எழுதிருக்கீங்க போல. அப்பாலஜி எழுதுன குரூப் நாங்க. அப்பாலஜி லெட்டர் இப்பவும் ஞாபகம் இருக்குது. நம்ம சார் வந்து அப்பாலஜி லெட்டர் எழுத சொன்னாரு, சின்ன பேப்பர் எழுதிட்டு போனோம். அவர் இல்ல A4 ஷீட்ல போய் எழுதிட்டு. சரி சரி. அந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் பண்ணிருக்கீங்க அப்போ? ஆமா, அது இப்ப உள்ள பசங்க வேற மாதிரி. அப்ப உள்ள பசங்களுக்கு காலேஜ் தானே, முன்ன சாப்பாடுறதுக்கு டெஸ்க்ல போட்டு சாப்பிடுறது, எல்லாரும் ஒரே பிளேட்ல தட்டி அந்த மாதிரி பிளேட்ல தட்டுறது இல்ல, டிஃபன் பெஞ்ச கழுகி அதுலயே அந்த அளவுக்கு. சரி சரி சரி. சூப்பர் சூப்பர். थैंक यू சார். வெல்கம் மேம். சொல்லுங்க. ஓகே ஓகே. எப்படி அவங்க காலேஜ் லைஃப் பத்தி எப்படி சொல்லுவாங்க உங்ககிட்ட? இந்த மாதிரி பண்ணே சேட்டை பண்ணே அப்படி அப்படினு சொல்லுவாங்க. நிறைய சேட்டை பண்ணுவாங்க. காலேஜ்ல இருந்தத விட வெளிய இருந்தது அதிகம். ஆமா. ஓ லவ் மேரேஜா? ஆமா. சரி சரி. நீங்க வெளிய இருந்ததா அதிகம் சொன்னீங்க. இந்த காலேஜ் தானா நீங்களும்? இல்ல அப்ப எங்க சொந்த ஊர் பண்ணகுடி தான். சரி சரி. அங்க அவங்க அதே பண்ணகுடில இருந்த அதே ஊர். லவ் பண்ணி மேரேஜ் பண்ணி அங்க போயிட்டீங்க? ஆமா, நான் செட்டில் பாம்பே. லவ் மேரேஜ்க்கு வீட்ல அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா எப்படி? இல்ல. இவங்க எப்படி காலேஜ்ல பிள்ளைங்க எல்லாம் விட்டுட்டு அவங்க ஊர்ல? அது தெரியல. அவங்க தான் கேட்கணும். அத பாக்க தான் நீங்க வந்திருக்கீங்க. ஓ சரி. முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி தான் போன் வரணும். ஓ அப்பவே சைடு டாபிக் நம்ம காலேஜ் பத்தி பேசணும். ஓ ஓகே சார். थैंक यू மேம். थैंक यू. சரிங்க, கால் பண்ணுங்க. ஓகே ஓகே. எல்லாரும் வராங்க. வரலன்னா நான் கூப்பிட்டு வந்தேன்னா கிட்டத்தட்ட 11 மணிக்கு 12 மணிக்கு சேருவேன். அப்போ நம்ம மீட்டிங் வந்து ஈவினிங் அது எப்படி நான் பண்ணி உள்ள போய் முடிச்சு வச்சிருக்கேன். சொல்லும் போதே போலீஸ் எங்களோட தங்கப்பெருமா சொல்லி கொடுங்க. தங்கப்பெருமா எங்களுக்கு வந்து காலேஜ்ல நான் சொன்னேன் நான் நேற்று நைட் நாளைக்கு வாங்க
வெல்கம் மேம். உங்களை பத்தி நீங்க இன்ட்ரோ பண்ணுங்க. நான் வந்து ரோஹிணி. இங்க வந்து ஆக்சுவலி +1 +2 வந்து கோயில்பட்டியில படிச்சேன். அதுக்கப்புறம் காலேஜுக்கு தான் இங்க வந்தேன். எப்படி அங்க இருந்து இவ்வளவு தூரம் இந்த காலேஜ்? இது வந்து எங்க அப்பாவோட சொந்த ஊர், நேட்டிவ். அதனால நாங்க இங்க வந்தோம். ஓகே. ஃபர்ஸ்ட் கொஞ்சம் மிங்கிலே ஆகல யார் கூட. ஃபர்ஸ்ட் இயர் கொஞ்சம் நாளைக்கு அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்ல நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருப்பீங்க போல. நீங்க அங்க இருந்து வரும்போதே ரோஹிணி வந்துட்டா அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. பேசிக்கலி நான் கொஞ்சம் சாட்டர் பாக்ஸ் தான், பேசிக்கிட்டே தான் இருப்பேன். பேசுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால கதை விட்டுட்டே தான் இருப்போம். எப்பவுமே எங்க கேங்ல எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே தான் இருப்போம். அதே ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ வரைக்கும் பாண்டிங்ல தான் இருக்கு. அதுதான் இல்ல, நாங்க அப்படியே ஒன்ஸ் மேரேஜ் ஆன உடனே எல்லாருமே மேரேஜுக்கு வந்தாங்க, அப்படியே எல்லாருமே ஸ்பிளிட் ஆயிட்டோம். அதனால சுமித்ரா மட்டும் கான்டாக்ட் எல்லாம் கண்டுபிடிச்சு பெரிய எஃபர்ட் எடுத்து இதை பண்ணிருக்கா. இதுல மீட் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா, 25 வருஷம் கழிச்சு பார்க்கணும் அப்படின்னா அதுக்காகவே எல்லாத்தையுமே ஒரு பார்க்கலாம் அப்படின்னு. 18ஸ்க்கும் இப்ப 2K கிட்ஸுக்கும் நிறைய டிஃபரெண்ட் அப்படிதானே? இப்ப நான் இந்த மாதிரி காஸ்டியூம்லாம் நீங்க அப்ப போட்டிருப்பீங்களா? அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்காதுல்ல? அந்த ஃப்ரீடம் உங்களுக்கு இருந்திருக்காதுல்ல? இல்ல, அதுவும் இந்த ஊர்ல பேசிக்கலி இல்ல, இந்த காலேஜ்ல இல்ல அப்படிலாம். இப்ப கொஞ்சம் இப்ப உள்ள ஜெனரேஷன் பார்த்தா எங்களுக்கு பொறாமையா தான் இருக்கு. ஆனா அப்ப நாங்க வீட்லயே அலோவ் பண்ணிருக்க மாட்டாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நாங்க இப்ப இருக்கிற கேங் கூட நாங்க பேசுனது கூட கிடையாது. பாய்ஸ் கூட என்னன்னா என்ன அப்படி பாப்போம், அப்படி அவ்வளவுதான், மத்தபடி இதே கிடையாது. ஆனா இப்போ உள்ள பசங்க தான் கூட ஒரு பாய் ஃப்ரெண்ட் கூட்டிட்டு போறாங்க. அந்த மாதிரி எல்லாம் நாங்க கிடையாது. எப்பவுமே படிப்புல வந்து காம்படிஷன் பாய்ஸ் கேர்ள்ஸுக்கும் இருக்கும். அப்போ அதுல கொஞ்சம் இருக்கும். மத்தபடி நாங்க ரொம்ப பழகினதே கிடையாது பாய்ஸ் கூட எல்லாம். இப்பவும் டச்ல இல்ல. மேபி இனிமேல் வந்து எல்லாரு கூடயும் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதே போல வேற எதுலயும் மீட் பண்ற மாதிரி அப்படி ஏதாவது இருந்தா கண்டிப்பா நான் ஃபாலோ பண்ணுவேன். என்ன ஒர்க் பண்றீங்க? நான் வந்து ட்ரெஷரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ட்ரெஷரிஸ் அண்ட் அக்கவுண்ட்ஸ்ல ஒர்க் பண்றேன், தூத்துக்குடியில. ஓகே ஓகே, தேங்க் யூ. தொடக்க நாளிலிருந்து ஏறத்தாழ 30 ஆண்டுகள் பணியாற்றிய 2002 கல்லூரியினுடைய முதல்வராக பணி நிறைவேற்றி வெளியேறினேன். அன்றிலிருந்து இன்று வரையிலும் என்னுடைய பழைய மாணவர்கள் ஒவ்வொரு ஆளாக வரும்போது அதை விட மகிழ்ச்சி வேறு எதுவுமே இல்லை என்பது என்னுடைய எண்ணம். நான் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்த உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் நான் பாராட்டுவதோடு உங்களைப் போல் நாங்களும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்ற செய்தியை சொல்லுகிறேன். என்னுடைய பெயர் வந்து ஆபத்து காத்தபிள்ளை. நான் அந்த கல்லூரியில் கிட்டத்தட்ட 34 ஆண்டுகள் பணியாற்றி 2007 ஓய்வு பெற்றேன். 2002 5 வரை இந்த கல்லூரியினுடைய முதல்வராக இருந்து இதனாலான பணிகளை செய்திருக்கிறேன். 96 PhD பட்டம் வாங்கினேன். ஒரு 13 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். என்னுடைய மாணவர்கள் வந்து மாணவர்கள் இல்லை, என்னுடைய குழந்தைகள். அந்த மாதிரிப்பட்ட எண்ணத்தில் தான் இவ்வளோ நாளும் பழகிட்டு இருக்கிறேன். எந்த டிபார்ட்மெண்ட் கிளாஸ்? தமிழ்துறையை சேர்ந்தவன். என்னுடைய துறை வந்து தமிழ்துறை. என்னுடைய பெயர் ராஜா திருமணி. எனக்கு சொந்த ஊரே ஆரலாய்மொழி தான். இந்த அறிஞர் அண்ணா கல்லூரியில் 36 ஆண்டுகள் பணி செய்திருக்கிறேன். 1970 இந்த கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. அப்போவுமே நான் ஜாயின் பண்ணேன். 2006 ரிட்டையர் ஆனேன். இந்த பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் 2000 முடிச்சிருக்கிறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸு இன்னைக்கு ஒன்றாக கூடி நண்பர்கள் எல்லாம், அவங்க எல்லாம் கிளாஸ்மேட்ஸ்லாம் சேர்ந்து அருமையான நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அதில் என்னையும் அழைச்சிருக்காங்க. பழைய மாணவர்களை பார்க்கும்போது மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விழா சிறப்பாக நடக்க அன்புடன் வாழ்த்துக்கிறேன். கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். ஓகே. இப்போ உள்ள ஸ்டூடண்ட்ஸ்க்கும் இப்போ உள்ள ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டாஃப்க்கு என்ன டிஃபரன்ஸ் சார்? ஸ்டூடெண்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸு, அதாவது பொதுவாக அன்னைக்கு கல்வி மிக குறைவாக இருந்தது. படித்தவங்க எண்ணிக்கையும் குறைவு, கல்லூரியினுடைய எண்ணிக்கையும் குறைவு தான். ஆசிரியர்களும் ஒவ்வொரு ஏரியாவில் ரொம்ப குறைவாக தான் இருந்தாங்க. அந்த அபூர்வமாக இருந்ததுனால ஆசிரியர்கள் மாணவர்கள் என்பவர்கள் அந்த மதிப்பு கல்வியில கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அதிகமாக இருந்தது. ஏன்னா ஒரு ஆசிரியர் என்கிற ஒரு பெருமை அதிகமாக இருந்தது. என்னுடைய பெயர் ஜெயராமன். நான் பழைய தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவன். திருவாரூர் என்னுடைய சொந்த ஊர். 1971 இந்த கல்லூரியில் வந்து சேர்ந்தேன். 2004 வந்து எஃபெக்டிவ் ரிட்டையர்மெண்ட். 2003 தான் ரிட்டையர்மெண்ட். 1 இயர் சூப்பர் அனிவேஷன் லெக்சராக சேர்ந்து பிறகு ஹெச்ஓடியாக ரிட்டையர் ஆகியிருக்கேன். ஒரு விஷயம் கேட்டாங்க. அப்போ உள்ள மாணவர் ஆசிரியர், இப்போ உள்ள மாணவர் ஆசிரியர் 2 வித்தியாசம். என்னுடைய நண்பர் வந்து சொல்லிட்டு போனார். என்னுடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமானது. அதனால 2 விஷயத்துலையும் நாங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் இருந்தோம். அந்த காலத்தில் நாங்கள் ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால
எங்களுடைய மாணவர்கள் இது பாருங்க, எங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க அன்றைக்கு எங்களை விட்டு போன மாணவர்கள் எல்லோருமே நல்ல நிலைமையில இருக்காங்க. எங்களை பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்கு. இன்றைக்கு ஆசிரியர் தொழிலுங்கிறது ஆசிரியர் தொழிலாகவே போயிடுச்சு. அன்றைக்கு ஆசிரியர் தொழிலாக இல்லை. அது ஒரு பண்பான ஒரு செயல்பாடாக இருந்தது. எங்களுக்கும் மாணவர்களுக்கும் இருந்த அந்த ரிலேஷன்ஷிப், உறவு நிலை ரொம்ப பிரமாதமாக இருந்தது. கிட்டத்தட்ட மாணவர்கள் வந்து சேர்ந்தது உற்றுழி உதவியும் குருபொருள் கொடுத்தும் பிற்ற நிலையை முனியாது கற்றல் நன்றே அப்படிங்கிற அந்த ஒரு வழியில் வந்திருந்தாங்க. நாங்களும் இதை ஒரு தொழில் ரீதியாக ஏதோ சம்பளம் வாங்குகிறோம் அப்படிங்கிற நிலைமை இல்லாமல் எங்கள் மாணவர்களை எங்களுடைய பிள்ளைகளாக நினச்சி நாங்கள் சொல்லிக் கொடுத்த ஒரு காலம் உண்டு. இப்போ அது திரும்ப வருமா ஏக்கமாக இருக்கு. ஓகே சார், நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எடுத்தீங்க? I retired as head of the Department of English. ஓகே சார், ஓகே, தேங்க்யூ.